ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஃபார் ரீட்டெய்லர்ஸ். உங்களுக்கு தெரியாது இல்லையா, புரியுது இல்லையா? நமக்கான ட்ராப் நம்ம ரீட்டெயிலோடைய பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் தான் லிக்விடிட்டி. சரிங்களா? அது எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த ட்ராப்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, எங்கே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். தப்பிக்கிறது இந்த சென்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% தப்பிக்க முடியாது. பட் டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எங்கே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், எங்கே என்ட்ரி வைக்கலாம், எங்கே எஸ்எல் வைக்கலாம், எங்கே டார்கெட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ப்ராஃபிட் கன்சிஸ்டன்சி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம், கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது கண்டிப்பாக தேவையான ஒரு டாபிக் தான் இது. ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஸோ ட்ராப் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ட்ராப்ஸ் இருக்குது நம்ம தெரிஞ்சால் அங்கங்கெல்லாம் கொஞ்சம் காலை வைக்காமல் நகர்த்தி வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் இல்லையா? ஸோ அதை தான் நம்ம ட்ராப்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ லிக்விடிட்டினா என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். பேசிக்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லிக்விடிட்டி? லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருசாக ஒன்றும் கிடையாது. ரீட்டைலோட இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் எங்கே நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எங்கே நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததுனால இந்த முறை மார்க்கெட் வரும்போது அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணுமா பண்ணாதா, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, எப்படி இருந்தால் என்ட்ரி எடுக்கலாம், எப்படி இருந்தால் என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்றதான் லிக்விடிட்டி. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. லிக்விடிட்டியை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். லிக்விடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எங்கே நம்ம என்ட்ரிஸ் போட முடியும், எங்கே எஸ்எல் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியும். சரிங்களா? நம்ம சும்மா பிளாங்காக போய்ட்டு ஜோன் ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, டெசிஷன் பாயிண்ட் வந்துருச்சு, ஸோ அங்கே போய் நான் என்ட்ரியை போட்டுறேன் அப்படின்ட்டு போட முடியாது சம்டைம்ஸ். சரிங்களா? நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, டெசிஷன் பாயிண்ட் வந்துச்சுன்னா என்ட்ரி போட்டுடலான்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியாதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் அங்கே இருக்க ஜோன் வேலிடா இல்லையா, அங்கே லிக்விடிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னா லிக்விடிட்டிக்கு மேலே நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணணும், அதுக்கு மேலே எஸ்எல்லை ப்ளேஸ் பண்ணணும், டார்கெட்டை அடுத்த லிக்விடிட்டியில் நம்ம வைக்கணும். இதுதான் நம்ம இந்த லிக்விடிட்டி டாப்பிக்கில் பார்க்க போகிறது. சரிங்களா? லிக்விடிட்டி ஆர்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை சைட் லிக்விடிட்டி, செல் சைட் லிக்விடிட்டி, அதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். அப்புறம் பை ஸ்டாப் லிக்விடிட்டி, செல் ஸ்டாப் லிக்விடிட்டி, பை லிமிட் ஆர்டர்ஸ், செல் லிமிட் ஆர்டர்ஸ். இது எல்லாமே என்னென்று நான் உங்களுக்கு சார்ட்டில் போட்டு பொறுமையாக காமிக்கிறேன். எந்த பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ்வலாக டெக்னிக்கல் சார்ட்ஸில் அக்கர் ஆகும். ஸோ அப்படி இருக்க லிக்விடிட்டி நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக சார்ட்ஸில் காட்டுறேன். சரிங்களா? நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி சார்ட்டில் எப்படி அனலைசிஸ் பண்ணுறது, என்னென்ன டைப் ஆஃப் லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டினா நத்திங் பட் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். மார்க்கெட் அக்குமுலேட் ஆகுது சொல்லியிருந்தேன் இல்லையா, அக்குமுலேட் ஆகும்போது மார்க்கெட் எப்படி போகும், சைட் வேஸில் போகும். ஸோ சைட் வேஸில் போகும்போது மார்க்கெட் எப்படி இருக்கும், இது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, ஸோ இப்போ மார்க்கெட் இதில் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் மேலே உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுப்போம்னு நினைப்போம். ஆப்வியஸாக அங்கே ஒரு என்ட்ரி நம்ம கிடச்சிருக்கலாம், சான்சஸ் இருக்குது. பட் மோஸ்ட்டாக மார்க்கெட் என்ன பண்ணுது, எல்லோரும் ஏமாற்றிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டவுன் சைடில் ஆகிருக்கு. ஸோ இதுதான். ஸோ நம்ம ரெண்டு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைட் வேஸில் மூவ் ஆகுதுன்னும் போது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மேலே இருக்க இந்த லைன் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி சொல்லுவாங்க, கீழே இருக்க இந்த லைன் டவுன் சைட் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் மேலே உடச்சிட்டு போச்சு அப்படின்னா அதோடைய டார்கெட் பார்த்திங்கன்னா டவுன் சைட் லிக்விடிட்டியாக தான் இருக்கும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியாக தான் இருக்கும். மார்க்கெட் இன்கேஸ் கீழே உடச்சிட்டு மேலே போகுது அப்படின்னா இதுதான் இந்த அப் சைட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அதாவது இந்த அப் ட்ரெண்டோட லிக்விடிட்டி பார்த்திங்களா மேலே, இதுதான் அப் சைட் லிக்விடிட்டி, அதை தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? இதுலேயே ஈக்குவல் ஐஸ் அண்ட் விக்ஸ். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைட் வேஸில் போகுது அப்படின்னா மேலே இருக்க எல்லாமே ஈக்குவல் ஐஸாக கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ மேலே இருக்க எல்லாமே ஈக்குவல் ஐஸ்ன்றதுமே ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி தான். சரிங்களா? ஸோ நம்ம இன்கேஸ் பை எடுத்துடணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் ஐஸை தான் டார்கெட் பண்ணணும். அங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா அந்த லிக்விடிட்டியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே ஈக்குவல் லோஸ் அண்ட் விக்ஸ். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இதுதான் லோஸு, இல்லை ஈக்குவல் லோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈக்குவல் லோஸ்னாலுமே லிக்விடிட்டின்னு தான் அர்த்தம். இன்கேஸ் நம்ம இங்கே செல் எடுத்துருந்தோம்னா இதை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். சரிங்களா? இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோஸ் லிக்விடிட்டி. ஸ்விங் லோஸ் இருக்கு இல்லையா, மார்க்கெட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு முறை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடச்சிட்டு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னும் போது மார்க்கெட் லோஸ்க்கு கீழே
ஸ்விங் லோஸ்க்கு கீழே வந்து இது வந்து ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணுறோம். நான் கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி செஞ்சு காட்டுறேன். எங்கே ஸ்விங் லோஸ் இருக்குது, ஸ்விங் லோஸில் எங்கே லிக்விடிட்டி இருக்குது, ஈக்குவல் லோஸில் எங்கே லிக்விடிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இப்போ நம்ம 2D சார்ட்டில் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷன் வந்துடும். இந்த கிளாரிஃபிகேஷனோட நம்ம சார்ட்குள்ளே போகும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து இதில் வந்து ஸ்விங் லோஸ் கீழே லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து என்ட்ரி கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ட்ரி கிடச்ச உடனே நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்விங் லோஸ் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஏன் நம்ம வந்து லிக்விடிட்டினா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஸ்விங் ஹைஸ் லிக்விடிட்டி. ஸோ இங்கேயுமே அதே தான். ஸ்விங் ஹைஸ் நமக்கு எங்கே இருக்குது தெரியுது. இதுதான் ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை. இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து மார்க்கெட் டிசிஷன் பாயிண்டில் வந்துட்டு ரிவர்ஸ் போகும்போது இந்த ஸ்விங் ஹைஸ் தான் நம்மளுடைய லிக்விடிட்டி. ஸோ நம்மளோட டார்கெட் இது தான், ஃபஸ்ட்டு டார்கெட் இது தான். ஸோ என்ட்ரிங் எடுக்கிறோம் அப்படின்னா 1:2 1:3 நம்ம ஸ்விங் ஹைஸில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளை லிக்விடிட்டி. நம்ம ப்ரீவியஸ்லி என்ன பார்த்தோம், ஒரு முறை மார்க்கெட் உடச்சி போகும்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து செல் எடுக்கணும்னு பிளான் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே செல் எடுக்கணும்னு வச்சுப்போம். ஃபஸ்ட் டைம் செல் எடுத்தோம் 1:2 புக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஜோன் இருந்திருக்கு. ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் அங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப நம்மளுடைய செல் ஜோனுக்கு வருது. ஸோ அதை சப்ளைக்கு வருது. ஸோ சப்ளை ஜோனுக்கு திரும்ப 3 முறை டெஸ்ட் ஆனதுனால சான்சஸ் ஆர் தேர் இங்கே கண்டினியூஸாக லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வரும்போது இங்கேருந்து நமக்கு செல்லும் கிடைக்கலாம், இல்லைனா அங்கே நமக்கு வந்து ட்ராப் ஆகி அது லிக்விடிட்டாக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேலே டிஸ்ட்ரிபியூஷனும் ஆகலாம். ரெண்டுத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ 1 or 2 டச்சில் நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறது பெட்ரு. 3rd டைம் 4th டைம் 5th டைமில் வரும்போது பெட்டர் டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது எல்லாமே வந்து ஈக்குவல் ஐஸாவோ இல்லை சப்ளை ஜோனில் இருக்க லிக்விடிட்டியாவோ மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே தான் சேம் வந்து இதுவுமே வந்து டிமாண்ட் ஜோன் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே பை ஆர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு முறை எடுத்திருந்தால் நம்ம டார்கெட் ரீச் பண்ணியிருக்கலாம். செகண்ட் டைம் வந்தாலுமே நமக்கு டார்கெட் ரீச் பண்ணியிருந்துருக்கலாம். பட் 3rd டைம் வரும்போது அதை உடச்சிட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது வந்து லிக்விடிட்டியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அந்த ஜோனில் நடந்துருச்சு. ஸோ இந்த ஜோன் வீக் ஆகிடுச்சு, இல்லை அங்கே நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இதோடைய விளக்கம். சரிங்களா? இது வந்து டிமாண்ட் லிக்விடிட்டி. சரிங்களா? இதுதான் 4 டைப் ஆஃப் லிக்விடிட்டி. என்னென்ன லிக்விடிட்டின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் லிக்விடிட்டி, ஈக்குவல் லோஸ் ஐஸ் அண்ட் விக்ஸ் லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் லோஸ் அண்ட் ஸ்விங் ஹைஸ் லிக்விடிட்டி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. 4 லிக்விடிட்டி பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? இதையும் தவிர்த்து நிறைய லிக்விடிட்டிஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இது தெரிஞ்சாலே நமக்கு போதும். மேஜரான லிக்விடிட்டிஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் அதில். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, நம்மளுடைய ஒரு ரீட்டைலர்ஸோடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி அவங்களுடைய லிக்விடிட்டியாக மாறுதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாம் இங்கே பை எடுக்கிறோன்னு வச்சுப்போம். இங்கே பை எடுத்திருந்தால் நம்மளுடைய எஸ்எல் எங்கே இருந்திருக்கும், கீழே இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம இங்கே எஸ்எல் ஆர்டர் போட்டிருப்போம். பை ஸ்டாப்போடைய எஸ்எல் ஆர்டர் இங்கே போட்டிருந்துருப்போம். கரெக்டுங்களா? திரும்பவுமே இங்கே வந்து செல் எடுக்கிறோன்னு வச்சுப்போம். இங்கே செல் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்போம், இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போட்டிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அது நம்மளுடைய செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ். சரிங்களா? இப்போது இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேலே உடச்சிட்டு போகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா ஆல்ரெடி வந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போகுதுன்னு கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே பை ஸ்டாப் ஆர்டர்ஸ் போட்டிருப்போம். இதுதான் பை ஸ்டாப் ஆர்டர். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது நம்ம பை ஸ்டாப் ஆர்டர் போடலாம். மேலே உடச்சிட்டு போகும்போது என்னோடய பை ஆர்டரை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அர்த்தம். ஸோ பை ஆர்டர் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இங்கே எஸ்எல்ல போடுவோம். ஸோ இங்கே வந்து பை ஸ்டாப் ஆர்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே தான் செல் ஸ்டாப் ஆர்டர்ஸ். மார்க்கெட் வந்து இன்பிட்வீன் இங்கே எங்கேயோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஜோனை உடச்சிட்டு, இந்த டிமாண்ட் ஜோனை உடச்சிட்டு கீழே போகும்போது எனக்கு வந்து என்னுடைய செல் ஸ்டாப் ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ கீழே போகும்போது என்னோடய செல் ஸ்டாப் ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும்னு அர்த்தம். ஸோ இது என்னுடைய செல் ஸ்டாப் ஆர்டர். சரிங்களா? இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வரும்போது என்னுடைய செல் ஆர்டரை எடு அப்படின்னு சொல்லிட்டு செல் லிமிட் ஆர்டரை போடுவோம். கரெக்டுங்களா? இது செல் லிமிட் ஆர்டர். இதுவே வந்து மார்க்கெட் வந்து இப்போ இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இங்கே ட்ராவல் ஆனால் என்ன பண்ணுவோம், இங்கே பை ஆர்டரை போடுவோம், பை லிமிட் ஆர்டர்ஸாக போடுவோம். இங்கே வரும்போது என்னோட பை ஆர்டரை எடு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜோனுக்குள்ளே நம்ம பை செல் எடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது ரொம்ப காஷியஸாக பிளான் பண்ணணும். ஏன் அப்படின்னா
இந்த அக்குமுலேஷன் ஏரியாவுக்கு மேலேயும் சரி கீழேயும் சரி நம்மளோட ஆர்டர்ஸ் நிறைய ஃபில் ஆகிருக்கும். நம்மளோட மட்டும் கிடையாது, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் கிடையாது, இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்லுமே ஃபில் ஆகிருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எய்தர் வேஸில் போகும்போது ரொம்ப வயலண்ட்டாக போகும். ஸோ நம்மளோட எஸ்எல் கன்ஃபார்மாக வச்சு தான் ஆகணும். அது எங்கே வைக்கணும், எங்கே எடுக்கணுன்றதான் மேட்ரு. இன்கேஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டச்சில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா ஆப்வியஸாக அது நல்ல என்ட்ரி. பட் ஆனால் இங்கே பாருங்கள் 1 2 3 4 டச்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே போய்ட்டு ஒரு பை ஆர்டர் எடுத்துகிட்டு அது கீழே எஸ்எல் போடுறது ஒரு சேஃபான ஒரு ஜோனாக இருக்காது இல்லையா? ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே ஆர்டர்ஸ் தான் இருந்திருக்கு. இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி தான். அதே மாதிரி தான் மேலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் டச்சில் என்ட்ரி எடுக்கிறது இட்ஸ் மச் பெட்டர். அதை விட்டுட்டு நம்ம தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் டச்சில் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு என்ட்ரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பட் ஸ்டில் ஜோன்ஸ் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது வி கேன் கிவ் அ ட்ரை. பட் கம்ப்ளீட்லி வித் எஸ்எல் இல்லாமல் எந்த ட்ரேடும் போகக்கூடாது. லிக்விடிட்டி சொல்கிறீங்களா ப்ரோ, எப்படி ப்ரோ அப்படின்னா அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டச்சில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் தைரியமாக நீங்கள் போகலாம். அங்கே லிக்விடிட்டியாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஆனால் அதுவே தேர்ட் அண்ட் ஃபோர்த் டச்சில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது லிக்விடிட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடை விட்டுட்டால் நமக்கு வந்து அடுத்த ட்ரேடே கிடைக்காது, அவ்வளோதான், இந்த மந்த்து இந்த இயரே இந்த லைஃபே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற கான்செப்டை தயவு செஞ்சு விட்டுடுங்க. மார்க்கெட்டில் எப்போவுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும். 3 செஷன் இருக்குது. 3 செஷன்லையுமே திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 hours 6 hours இருக்குது. நமக்கு 6 ஹவர்ஸில் நமக்கு 2 என்ட்ரிஸ் இல்லை 1 என்ட்ரி கம்பல்சரி நமக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பட் வேறு வழியே இல்லை, என்ட்ரி எடுத்தே ஆகணுன்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக லிக்விடிட்டிஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு லிக்விடிட்டிஸ்க்கு மேலே செல் ஆர்டர்ஸும் லிக்விடிட்டிஸ்க்கு கீழே பை ஆர்டர்ஸும் பிளான் பண்ணிக்கோங்க. See you, bye bye.